டிப்போ இருக்கக்கூடியது அத்தனையும் எங்களுடைய கோவில் சொத்து, எங்களுடைய கோவில் சொத்து. இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் நாங்கள். எந்த கிறிஸ்தவ கோவில் இருந்தாவது உண்டியல் பணம் அரசாங்கத்துக்கு போகிறதா? எந்த மசூதியில் இருந்தாவது உண்டியல் பணம் அரசாங்கத்திற்கு போகிறதா? எங்க கோவில் நாங்க கொடுக்கிறோம் சார். எங்க சுதீந்திரத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய பணம், மண்டைக்காட்டிலே எங்களுடைய தேவைக்கு முன்னாலே நாங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை, இங்கு முருகன் கோவிலே நாங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை தானே இந்த அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பணத்திலே நீ அரசாங்கத்தை நடத்துகிறீர்கள். உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சலுகை என்று சொல்கின்ற போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனால் இது இந்துக்களுடைய நாடு. அகதிகளுக்கு கொஞ்சம் பிச்சை போட வேண்டியதா இருக்கும். அகதிகள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அகதிகளாக நம் கண்ணுக்கு தெரிகிறார்கள். பாவம் பிழைத்து விட்டு போகட்டுமே. எங்களையும் நம்ம இந்த ஊருக்காரன் இல்லையா, நம்ம இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். நமக்கு இந்த நாடு நம்முடையது. நமக்கு இந்த நாடு தாய்நாடு, தந்தை நாடு, புனித நாடு. ஆனால் கிறிஸ்தவனுக்கோ இஸ்லாமியனுக்கோ தாய்நாடு இதுதான், தந்தை நாடு இதுதான். ஆனால் புனித நாடு எங்கே? மெக்கா மதீனா என்கிறார் ஒருவன், வாணிகன் ஜெருசலேம் என்கிறார் ஒருவன். போகட்டுமே அகதிகளாக இருக்கக்கூடியவன். இந்த நாடு மதசார்பற்ற நாடு என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நாங்கள் சலுகை கொடுக்க முடியாது. இது இந்துக்கள் நாடு என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நாங்கள் சலுகை கொடுப்போம். ஏன்னா இந்துக்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நீதான் மதசார்பற்ற நாடு என்று சொல்கிறாயே. மதசார்பற்ற நாடு என்று சொன்னால் பார்சியாலிட்டி இருக்கக்கூடாது. ஆகையினாலே இந்த அரசாங்கம் பார்சியாலிட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்துக்களுடைய பல்லை பிடுங்கி பார்த்துக்